டியர் ஆல் பிஜிடிஆர்பி காமர்ஸ் சிலபஸ் வைஸ் யூனிட் டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் டாபிக் பார்க்கணும் அப்படின்னா சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். யூனிட் 7 ஆண்டர்ப்ரனியல் டெவலப்மெண்ட் யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இட்ஸ் அ பிஸ்னஸ் கன்சர்ன். ஓகே, அது வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரே ஃபார்மில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைஸ் அண்ட் இட்ஸ் ஓன் நேச்சர் அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதில் மெயின் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது இங்கே நம்ம 4 கிளாஸிஃபிகேஷன் சொல்லலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், தென் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகே, இது வந்து மெயின் கிளாஸிஃபிகேஷன். இதுக்குள்ளே சில காம்போனன்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸோட சைஸ், தென் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், இதை வச்சு தான் பேசிக்காக அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வரும்போது கேபிட்டல் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதோட பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வரும்போது லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கும்போது இட்ஸ் அ குரூப், அது ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சொசைட்டி, ஒரு பிஸ்னஸ். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் அதோட ஓன் நேச்சர் அப்படிங்கிறது இருக்குது. தென் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் அந்த லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசு தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் பார்க்கும்போது அதோட ஓன் நேச்சர், தென் இந்த ஒவ்வொரு ஃபார்ம்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்க்கும்போது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இன் ஜென்ரலாக சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம், ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒருத்தர் மட்டுமே தான் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுவார். ஓகே, அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான பர்ச்சேஸு, சேல்ஸு, ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறது, டிசிஷன் எடுக்கிறது, வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் அது தனிப்பட்ட ஒரு நபரால் தான் உருவாக்கப்படும். ஓகே, ப்ளஸ் இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்குன்னு சில ஃபீச்சர்ஸுமே எடுத்துக்கலாம். ஓகே, இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறது, தென் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கிறது. ஓகே, இன் கேஸ் ஆஃப் இப்போ பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோ போனோம் அப்படின்னா இதெல்லாம் அங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஓகே, டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா அதில் மெஜாரிட்டி பார்க்கணும், ப்ளஸ் டிஸ்கஷன் வித் அதர் பார்ட்னர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. ஓகே, தென் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இங்கே லயபிலிட்டி அப்படிங்கிறது அன்லிமிட்டடு. ஓகே, ஒரு பர்சன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட லயபிலிட்டி அப்படிங்கிறது அன்லிமிட்டடு. முழுக்க முழுக்க லாஸை அவர் தான் பேர் பண்ணி ஆகணும். ப்ளஸ் அவரோட கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து லயபிள் பர்சன் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அவரோட பர்சனல் அசட்டையுமே சேல்ஸ் பண்ணி தான் இதில் அவரோட லாஸ் வந்தால் ஈடுகட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு பார்க்கும்போது கம்பல்சரியே கிடையாது. ப்ளஸ் அது தவிர பண்ணணும் அப்படின்னா ஈஸி தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்தியோக் ஆதார் அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கூட எடுத்துக்கலாம். எம்எஸ்எம்இ ஆன்லைன்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் ஃப்ரீ தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஐ திங்க் அது சர்வீஸ் செக்டார் கிடையாது, ஓன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். ஓகே, அது தவிர இந்த ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் உண்டானது. ஸோ லோக்கல் அத்தாரிட்டிஸ்லேருந்து லைசன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாலே போதும். பெரிய லெவலில் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. தென் இதை வைண்ட் அப் பண்ணணும் அப்படின்னாலும் பெருசாக எதுவும் ப்ராசஸ்லாம் கிடையாது. வைண்ட் அப் ப்ராசஸ்மே அந்த தனிப்பட்ட ஒரு நபர் நினச்சார் அப்படின்னா ஈஸியாக அதை வைண்ட் அப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான நேச்சர் அண்டு ஃபியூச்சர்ஸ் அபவுட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது இதுக்கு செப்பரேட்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இன் ஜென்ரலாக இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னு பார்க்கும்போது 1932 செக்ஷன் 4. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் படி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கும் மேற்பட்ட பர்சன்ஸ் ஜாயின் பண்ணி இல்லை ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஒருத்தர் ஆக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன் ஜென்ரலாக பார்க்கும்போது இதில் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டார், ஒருத்தருக்கு மேற்பட்டு மினிமம் 2 பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் அப்படின்னு அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஓகே, அது என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். இந்த பார்ட்னர்ஷிப்போட எய்ம் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸை ரன் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான். இன் ஜென்ரலாகவே பிஸ்னஸ் அப்படின்னாலே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் மோட்டிவ். ஓகே, தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் பார்க்கும்போது நியூ கம்பெனி ஆக்ட் 2013 படி மேக்ஸிமம் 100. ஓகே, இது வந்து நியூ கம்பெனி ஆக்ட். பட் ஓல்டு கம்பெனி ஆக்ட் 1956 படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் பேங்கிங் 10, ஃபார் அதர் பிஸ்னஸ் 20. ஓகே, இது வந்து பழைய கம்பெனி 1956 அந்த ஆக்டோட நார்ம்ஸு. தென் 2013 படி 100. ஓகே ஓகே தென் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல். ஓகே, பண்ணிக்கலாம், பண்ணாமே இருக்கலாம். இது வந்து பார்ட்னர்ஸோட விஷ் தான். ஓகேவா, கம்பல்சரி கிடையாது. அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணணும் அப்படின்னா த்ரூ த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனி அவர் மூலியமாக தான் பண்ணணும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனி அவரை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான், எஸ்பெஷலி ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகே, எம்சின்னு சொல்லுவோம். அவங்க தான் இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனியை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவர் மூலமாக தான் இவங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும், ரெக்வயர்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து. ஓகே, தென் இதில் இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லுவோம். ஓகே, தட் மீன்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி பார்ட்னர்ஸ். ஓகே, இது ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்ட்னு பார்க்கும்போது பார்ட்னர்ஸோட பேசிக் டீட்டெயில், தென் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், தென் கேபிட்டல் யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தென் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த டீடு, இந்த அக்ரிமெண்ட் படி தான் இவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த டீடு வெறுமனே ரிட்டன் ஃபார்மெட்டில் மட்டும் இருக்காமல் ப்ராப்பராக இதை ரெஜிஸ்டர் பண்ணவும் செய்யணும். ஓகே, ஏன்னா லீகலாக டாக்குமெண்ட் வாங்கி எழுதலாம், அது யாருனாலும் எழுதலாம், பத்திரம் கடையில் விற்கும், வாங்கி எழுதிக்கலாம். பட் அதை ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அது வேலிட் டாக்குமெண்ட், அப்படி இல்லைனா வாய்டு டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது பார்ட்னர்ஷிப் டீடை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிசொல்யூஷன். ஓகே, ஃபேர்ம், அதாவது டிசொல்யூஷன் ஆஃப் ஃபேர்ம் வேறு, டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வேறு. ஓகேவா, டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பார்ட்னர்ஸ்க்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பிரேக் பண்ணுறது, பட் பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கும். டிசொல்யூஷன் ஆஃப் ஃபேர்ம் அப்படிங்கிறது இட்ஸ் இன்க்ளூடிங் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ இதுக்குன்னு தனியாக செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 39 செக்ஷன் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. இதில் சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி டிசொல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. இது நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பார்த்துருப்போம், டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதில் இருக்கிற சில தியரிஸ் கான்செப்டையும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு. ஓகேவா, தென் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி அப்படிங்கிறது இங்கே அன்லிமிட்டட் தான். ஓகேவா, இங்கே லிமிட்டட் கிடையாது. இன்கேஸ் சம்டைம்ஸ் அவங்களோட பர்சனல் அசட்டையும் எடுத்து பிஸ்னஸ் லாஸை சரி கட்டுற நிலைமை வரலாம். ஓகே, இதுதான் நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும். ஓகே, தென் பார்ட்னர்ஷிப்லேயே இன்னொரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்எல்பி. ஓகே, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இது நியூ கான்செப்ட். இது வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லு ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது 13th December 2008. ஓகே, ப்ராக்டிக்கலாக தென் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்தது பார்த்தோம் அப்படின்னா 2009. பட் இன் ஜென்ரலாக எல்எல்பியோட ஆக்ட்னு பார்க்கும்போது 2008 தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, இந்த எல்எல்பி பார்ட்னர்ஷிப்லேருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது இட்ஸ் ஈக்குவல் டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகேவா, இதோட நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். தென் இதில் இருக்க பார்ட்னர்ஸை எப்படி கூப்பிட்றாங்க, ஐ மீன் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ். ஓகே, டெசிக்னேட்டட் பார்ட்னர் மீன்ஸ் தே ஆர் ஈக்குவல் டு டைரக்டர்ஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட லைபிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. ஓகே, லிமிட்டட் லைபிலிட்டி மீன்ஸ் இப்போ பிஸ்னஸில் லாஸ் வருது அப்படின்னா பிஸ்னஸ் இருக்கிற அசட்டை மட்டும்தான் ரியலைஸ் பண்ணி அவங்க அந்த டெட்ஸை வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோட பர்சனல் அசட்டை வந்து பிஸ்னஸ்க்காக இழக்கிற எந்த ஒரு சுச்சுவேஷனும் இங்கே வராது. ஓகே, பர்சனலாக அவங்களுக்கு எவ்வளோ அசட் இருந்தாலும் அது இங்கே பிரச்சனை கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி இங்கே அக்கௌண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுறது பிஸ்னஸில் இருக்கிற அசட் மட்டும்தான். ஓகே, இது ஜென்ரலாக ப்ரைவேட் கம்பெனிக்கு இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும், பட் எல்எல்பிக்கும் சேம் ரூல்ஸ் தான். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்லேருந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கூன்னு தான் சொல்லணும். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி தான். எது மூலிமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா த்ரூ எம்சிஏ தான், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் ஆடிட்டர் ஆர் கம்பெனி செக்ரட்டரிஷிப். ஓகே, ஒரு சிஎஸ் முடித்தவங்களோ இல்லை
சிஏ முடிச்சவங்கள வச்சு தான் நம்ம எல்எல்பியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் பார்ட்னர்ஷிப் கிடையாது, அது ஆப்ஷனல் தான். ஓகே, தென் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் பார்ட்னர்ஷிப். ஓகே, தென் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி இயர் கம்பல்சரியாக ஃபைல் பண்ணி ஆகணும். பட் பார்ட்னர்ஷிப்க்கு அப்படி கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த எல்எல்பிக்கு இருக்கும். ஸோ அதனால் அதில் இருக்கிற சில காமன் கைட்லைன்ஸ் எல்எல்பிக்கும் சூட்டபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், தென் பார்ட்னர்ஷிப், தென் எல்எல்பி. ஓகே, ஸோ இந்த 3க்கு உண்டான ஜென்ரல் மீனிங் தெரியும். பட் இதுக்கு உண்டான பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. லைபிலிட்டி யார் யாருக்கு எந்த மாதிரியான லைபிலிட்டி, லிமிட்டடா அன்லிமிட்டடா, தென் அதோட நேச்சர்ஸ். ஓகே, தென் அதுக்குன்னு உண்டான சில செக்ஷன்ஸ். ஓகே, இதுதான் பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். தென் ரிமைனிங் இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.